யூடியூப்ல நிறைய உதவாத வீடியோ பார்த்தாலும், சில உதவுற வீடியோவும் பார்ப்பேன். அதில பார்த்தது தான் இந்த மணி பேஜ்ன்ற ஒரு சேனல். அதில சீனிவாசன் சார் நல்ல ஒரு பிசினஸ் அட்வைசர் பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு. அதில 3 மாசத்துக்கு முன்னால பார்க்கும்போது கோல்ட் ரேட் ஏறும், கோல்ட் ரேட் ஏறும்னு சொல்லினே இருந்தாரு. சரி, நம்மளால பல்க்கான அமௌண்ட்ல கோல்டு வாங்க முடியாது. நம்ம சம்பாதிக்கிறது ஒரு ரூ. 1000 ரூ. 1500 டெய்லியும். அத வச்சு எப்படி கோல்டு வாங்கணும்னு சொல்லும்போது, தங்க மயில்ல டெய்லியும் ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணலாம். சம்பாதிக்கிற காசு அப்படியே போடலாம்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்படி வாங்கறதுக்கு ஆரம்பிக்கும்போது, நான் ஸ்டார்ட் பண்ண டைம் ரூ. 9020 கிராம். இன்னைக்கு 12,000 சில்லற ரூபாய். அப்படி பார்க்க போனா கூட இந்த 3 மாசத்துல எனக்கு நல்ல லாபம். இது மாரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்கியிருக்கலாம். ஆனா இதுல ஒரு தப்பும் என்ன இருக்குதுன்னா, நான் ரூ. 1000 தங்க மயில்ல இன்வெஸ்ட் பண்ணா, அவன் ஒரு ரூ. 50 சேர்த்து தான் போடுறான். ஆனா அந்த ரூ. 1000 இன்வெஸ்ட்மென்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராமா வாங்கி வச்சிருந்தா கூட, அந்த கோல்டு நம்மகிட்டயே இருந்திருக்கும். ரேட் இன்கிரீஸ் ஆகும்போது நல்ல ரேட்ல இருக்கும்போது நம்ம அத வித்து திருப்பி துட்டாக்கி இருக்கலாம். இப்ப நான் என்னன்னா, ஒரு வருஷம் வரைக்கும் அது கிட்டயே போ முடியாது. ரேட் ஏறுது வேற. பட் என்கிட்ட அந்த கோல்டு இல்ல. எனக்கு ஒரு 3 மாசம், 4 மாசம் கழிச்சு எனக்கு அர்ஜென்ட் காசு தேவைன்னா, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை உங்ககிட்ட அது மாரி காசு 1 கிராமுக்கோ, இல்ல 2 கிராமுக்கோ காசு சேர்ந்துச்சுன்னா, நீங்க வாங்கி உங்ககிட்டயே வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன்.